வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு வீடியோ தலைப்பு என்னென்னா, கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது. கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா, ஒரு பொருளை சாப்பிடும்பொழுது அது எந்த அளவுக்கு வேகமாக ரத்தத்தில் சுகரை ஏற்றுது, அதே மாதிரி எந்த அளவுக்கு சாப்பிட்டா சுகர் ஏறுது அப்படிங்கிற ஒரு கணக்கு. இதை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக சொன்னால் குளுக்கோஸ் வந்து பியூர் குளுக்கோஸாக சாப்பிட்டா அதுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் 100. அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட். இப்போ இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, முதல்ல வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்க நமக்கு நல்லது. கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தியாக கெடுதல். ஸோ கிளைசிமிக் இண்டெக்ஸை வந்து கம்மியாக இருந்தால் எவ்வளோ சொல்லலாம், ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா 55க்கு கீழே இருக்கிறது ஒரு நல்ல கிளைசிமிக் இண்டெக்ஸ், அப்படி கம்மிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். 55லேருந்து 70 வரைக்கிறது ஒரு மாடரேட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே 70லேருந்து 100ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அந்த 100ங்கிறது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக குளுக்கோஸ், அதுதான். ஸோ இப்போ இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸு ஒரு நம்பராக இருந்தாலும் இது ஒரு இதை ஒத்து கிடையாது. இது நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம். இப்போ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருந்தால் நிறைய சாப்பிட்டா சுகர் வேகமாக ஏறும், கலோரி ஜாஸ்தி. ஸோ அது எந்த பதத்தில் இருக்குது. இப்போ பதத்தில் இருக்குன்னா, இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, இப்போ கொய்யாக்காய்க்கு வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி, பட் அதுவே வந்து கொய்யா பழமாக மாறும்போது கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தி ஆகுது. இது ஒரு பாட்டு. அடுத்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ ஒரு கோதுமையாக இருக்குது அப்படின்னா, கோதுமையாக ஒரு சாப்பிட்டோம்னா அது கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதையே மைதா வாக்கி பேக் பண்ணி இல்லை ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி சாப்பிட்டா கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தி. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து மொத்தம் 3 தான். முதல்ல இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வெயிட் ரிடக்ஷன், ஒபிசிட்டி, வெயிட் போடுறவங்களுக்கும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருந்தால் நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கும் கம்மியாக இருந்தால் நல்லது. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேட்டி லிவர் உள்ளவங்களுக்கும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்க அவங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவருக்கு நல்லது. இப்போ இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தியாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, வேகமாக சுகர் ஏறும் பொழுது உங்களுக்கு வந்து இன்சுலின் ஸ்பைக் ஆகும். இன்சுலின் வந்து வேகமாக சுரக்கணும். ஸோ இன்சுலின் எப்போல்லாம் ஸ்பைக் ஆகுதோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து சுகர் கண்ட்ரோலுக்கு வரதும் கொஞ்சம் கஷ்டம், வெயிட் போடும், ப்ளஸ் அது வந்து நம்மளோட ஃபேட்டி லிவருக்கும் நல்லது கிடையாது. இது ரொம்ப. அடுத்தது கிளைசிமிக் இண்டெக்ஸ் கலோரி ஜாஸ்திங்கிறனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சுகர் கண்ட்ரோலுக்கே வராது, வெயிட்டும் போடும். இது ஒரு பார்ட். இதை வந்து ஜென்ரலாக இதை வந்து நீங்கள் வந்து கூகுள் பண்ணாவே நமக்கு இல்லை எந்தெந்த சாப்பாடுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு படிச்சிக்கலாம். நீங்கள் சும்மா ஒரு கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபார் ஆப்பிள்னு போடுங்க, இல்லை ஒரு கொய்யாக்கான்னு போடுங்க. இல்லை நம்ம நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். எப்படி நினச்சிக்கிட்டு இருப்போம், எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ்லாம் நல்லது. இப்போ கிரேப்ஸ்க்கு போட்டிங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை இது ஒவ்வொரு பழங்களுக்கும் ஜாஸ்தியாக இருக்கலாம். இல்லை ரைஸு, பால் ஒன்றுக்கு நம்ம போட்டு பார்த்தேன். ஜென்ரலாக 55க்கு கீழே இருந்தால் நல்லது. அதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லதாக இருந்தோம்னா பழங்கள் அண்ட் க்ரீன் வெஜிடபிள்ஸ், நான் ஸ்டார்ச்சி, அதாவது மாவு மாதிரி இல்லாத காய்கறிகள் அண்ட் எல்லா ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் நல்லது. அதில் வந்து பெஸ்ட்டு சொன்னால் ஆப்பிள் நல்லாயிருக்கும், பெரிஸ் மாங்க அதெல்லாம் நல்லாயிருக்கும். இல்லை கொய்யாக்காய் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி. காய்கறிகளில் ஒரு முட்டைக்கோஸ் மாதிரி, ப்ரோக்கோலி, கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி. கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டு, அதாவது நான்வெஜ் ஐட்டங்கள் எல்லாமே, அதாவது தசைகள் அப்படிங்கிற மாதிரி சிக்கனு இல்லை ஃபிஷ் ஐட்டங்கள், அதில் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். அதே மாதிரி சீட்ஸ், நட்ஸ்லாம் ஒரு பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து மாடரேட்டாக நமக்கு வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஸோ ரொம்ப சுகர் ஏறாது. ப்ளஸ் இது எல்லாமே நியூட்ரிஷன் நிறையா இருக்கும். இந்த மாடரேட்டாக உள்ள சொன்னால நிறையா இருக்கும். அப்போ எதில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் நிறையா இருக்குது, இப்போ இந்த வெயிட் போட்டவங்க, ஃபேட்டி லிவர் உள்ளவங்க, சுகர் கண்ட்ரோலே இல்லாத ஆட்கள் யாரெல்லாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, நம்ம எல்லாம் ரொம்ப காமன் ஃபஸ்ட்டு ரைஸ், அது ஒயிட் ரைஸ், எந்த ரைஸ் வேணால் வச்சுக்கோங்க நீங்கள், கவுனி அரிசி அது இதுன்னு சொல்லலாம், எல்லா ரைஸுமே கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தி. அடுத்தது மைதா, கோதுமைங்கிறது வேறு, மைதா வாங்கினா ரொம்ப ஜாஸ்தி. அடுத்து பேக்கரி ஐட்டம், கேக்கு, அதம் ஐட்டங்கள், ஸ்வீட்டு, சாக்லேட்டு, இது எல்லாமே கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தி. ஸோ கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிறது அந்த உணவு பொறுத்தது, அளவை பொறுத்தது, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறங்கிறத பொறுத்தது, அதுமாதிரி எந்த பதத்தில் இருக்குங்கிறத பொறுத்தது. ஸோ ரொம்ப சிம்பிளாக கிளைசிமிக் இண்டெக்ஸ் நீங்கள் கூகுள் பண்ணாவே ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்ற பொருளோட கிளைசிமிக் இண்டெக்ஸை 55 கீழே வச்சுக்கோங்க. வணக்கம்.